பைக்கர்ஸ் எல்லாருமே ட்ராவல் பண்ணுறதுக்குன்னு ஒரு ரோடு இருக்குன்னா இந்த அத்திரப்பள்ளி டு வால்பாறை ரோடுன்னு சொல்லலாம். உங்களுக்கு குறுக்க யானை வரலாம், புலி வரலாம், கரடி வரலாம், பைக் நடுக்காட்டில் நிற்கலாம். உங்களுக்கு யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஒரு தில் இருக்கிறவங்க மட்டும் இந்த அத்திரப்பள்ளி வால்பாறை ரோடு வாங்க. ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும், அட்வென்ச்சராக இருக்கும். ஸோ பைக்கர்ஸ் எல்லாருமே ஒரு வாட்டியாவது இந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணிடுங்க. ஏன்னா அவ்வளோ ஒரு ஹெவனான ரோடு. சில நேரங்களில் நமக்கு நடக்கிற விஷயங்களை நினச்சி நம்ம ரொம்ப வருத்தப்படுறோம், அழுகிறோம். அழுகிறது வருத்தப்படுறது கூட ஓகே தான், பட் நிறைய பேர் அதிலேயே தங்கிடுறோம். அது எப்படியாவது மாற்றிடணும்னு நினைக்கிறோம், நடந்த விஷயங்களை மாற்ற முடியாது. உதாரணமாக ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு நதி கடலுக்கு போன கதை. கடலுக்குள் போவதற்குள் ஒரு நதி பயத்தில் நடுங்குகிறது. தான் பயணித்த அந்த பாதையை அது திரும்பி பார்க்கிறது. மலை சிகரங்களை, காடுகளை, கிராமங்களை கடந்து வந்த நீண்ட நெளிய பாதை அது. எதிரில் மிகப்பெரிய சமுத்திரம். அதற்குள் நுழைவதென்றால் காணாமல் போவதென்றே அர்த்தம். ஆனால் வேறு வழி இல்லை. அந்த நதியால் திரும்பி செல்ல முடியாது. இந்த வாழ்வில் திரும்பி செல்வது என்பது சாத்தியமே இல்லை. சமுத்திரத்தில் நுழையும் முடிவை துணிந்து எடுத்துதான் ஆக வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் அச்சம் அகலும். அங்குதான் நதிக்கு புரியும், சமுத்திரத்தில் நுழைவது என்பது காணாமல் போவது அல்ல, அது சமுத்திரமாய் ஆவது என்று.